வெல்கம் வியூவர்ஸ். தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் சில டைரக்டர்ஸ் வெற்றி படம் கொடுப்பாங்க, சில டைரக்டர்ஸ் தோல்வி படம் கொடுப்பாங்க. அது வேறு விஷயம். ஆனால் ஒரு சில டைரக்டர்ஸை மட்டும் ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸும் சரி, மீடியாவும் சரி பயங்கரமாக ஹைப் பண்ணுவாங்க. ஐயோ இந்த டேரக்டரா, இவர் படம்னாலே வேறு லெவலாக இருக்குமே, செம்மையாக இருக்குமே, ஸ்க்ரீன் பிளே, இந்த சீனே போதுமே, இந்த சீனுக்காகவே படம் பார்க்கலாமே, அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ பேசுவாங்க, பயங்கர ஹைப் ஏற்றுவாங்க. அப்படி உள்ள டேரக்டர்ஸ் யாருக்குமே திறமையே கிடையாது, ஆனாலும் இவங்க அவங்கள பயங்கரமாக புஷ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். அவங்க எல்லாருமே பெருசாக சாதிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு காலகட்டம் இருக்கும் தான். இன்றைக்கி உள்ள தமிழ் சினிமாவில் அவங்க எப்படிப்பட்ட இம்பேக்டை கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுலேயும் 1-2 டேரக்டர்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியான வெற்றி படங்களை கொடுத்துருப்பாங்க. அந்த வெற்றி காரணமாக அவங்களா இருக்க மாட்டாங்க. அந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் வேல்யூ காரணமாகவோ இல்லை அந்த படத்துடைய கதை மேலே இருந்த மிகப்பெரிய எதிர்பார்ப்பு காரணமாகவோ தான் அந்த படமே ஓடி இருக்கும். ஆனால் ஒரு படமாகவும் ஒரு படைப்பாகவும் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா செம மொக்கையாக இருக்கும். ஆனாலுமே அவங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட ஃபேன்ஸுங்கிற பேரில் முட்டு பாய்ஸும் மீடியாவும் அந்த படத்தை பயங்கரமாக முட்டு கொடுத்து தூக்கியிருப்பாங்க. ஸோ அப்படி எந்தெந்த டேரக்டர்ஸ் எல்லாம் ஃபேன்ஸுங்கிற பேரில் முட்டு பாய்ஸும் மீடியாவும் பயங்கரமாக புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது டேரக்டர் கார்த்திக் நரேன். கார்த்திக் நரேனுடைய முதல் படம் 2016 ரிலீஸ் ஆன துருவங்கள் 16. இந்த ஒரே ஒரு படம் மூலியமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேரையும் திரும்பி பார்க்க வச்சாரு. ஹீரோன்னு சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு பிஸ்னஸ் வேல்யூவும் இல்லாத ரகுமான் மாதிரி ஒரு நடிகரை ஹீரோவாக வச்சு கதையை மட்டுமே நம்பி இந்த படத்தை மூவ் பண்ணி கொண்டு போயிருந்தார் கார்த்திக் நரேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப புதுசான ஒரு கதையும் அதை விட புதுசான திரைக்கதையும் சூப்பரான ஒரு கிரைம் த்ரில்லராகவும் இந்த படம் இருந்ததுனால ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்ப தனித்துவமாக தெரிஞ்சுது. கிரிட்டிக்கலாகவும் சரி, கமர்ஷியலாகவும் சரி, ஆடியன்ஸ் அவங்களுடைய வரவேற்பையும் ஆதரவையும் இந்த படத்துக்கு பெரிய லெவலில் கொடுத்துருந்தாங்க. படம் பிளாக் பஸ்டர் ஹிட். இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டாத ஆட்களே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை டைரக்ட் பண்ணும்போது கார்த்திக் நரேனுக்கு 22 வயசோ 23 வயசோ தான். இவ்வளோ சின்ன வயசில் இப்படிப்பட்ட ஒரு படத்தை கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு அவரை பாராட்டாத ஆட்களே கிடையாது. தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த துருவங்கள் 16 படம் மூலயமா கிடைச்ச பேரு புகழ் எல்லாத்துக்குமே கார்த்திக் நரேன் தகுதியான ஆள் தான், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த படத்துக்கு அப்புறமாவும் சில பேர் கார்த்திக் நரேனை பயங்கரமாக ஹைப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இனிமேல் எல்லாமே கார்த்திக் நரேன் தான், தமிழ் சினிமாவுடைய நெக்ஸ்ட் பிக் திங்கே கார்த்திக் நரேன் தான், அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ ஹைப் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே ஹைப்பில் கார்த்திக் நரேனும் கொஞ்ச நாள் சர்வைவ் ஆகிட்டே இருந்தார். ஆனால் 2020 அருண் விஜய் வச்சு மாஃபியான்னு ஒரு படம் கொடுத்தாரு பாருங்க, அதோட சொல்லி முடிஞ்சு. தமிழ் சினிமாவில் காலங்காலமாக ஊற வச்சு அடித்து துவச்சி காய போட்டு ஒரு கதையை தான் படமாக எடுத்திருந்தார் கார்த்திக் நரேன். இந்த மாதிரி ஒரு படத்தை அவர்கிட்ட இருந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. கதை தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட மோசமான ஒரு திரைக்கதை. அதுலேயும் ஸ்லோ மோஷனில் நிறைய விஷயங்களை நான் காட்டுறேன் அப்படிங்கிற பேரில் படம் பார்த்தவங்க எல்லாரையுமே வெறியேற்றி விட்டது தான் மிச்சம். அந்த டைமில் வர அருண் விஜய் குற்றம் 23 தடம்னு பேக் டு பேக் 2 கமர்ஷியல் ஹிட் கொடுத்துருந்தாரு. அதுலேயும் தடம் படத்தில் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த மாஃபியா படத்துடைய கிளைமேக்ஸ்லேயே ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறேன்ட்டு அருண் விஜய் டபுள் ஆக்ஷன்ட்டு ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அரைச்சமாகவே எத்தனை படத்துக்கே அரைப்பீங்க அப்படின்ட்டு இந்த ட்விஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் மேலும் காண்டாயிட்டாங்க ஆடியன்ஸ். இந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் உண்மையிலே அருண் விஜய் ஐடியாவா இல்லை கார்த்திக் நரேன் ஐடியாவா அப்படின்ட்டும் சில பேர் கேள்விகள்லாம் எழுப்புனாங்க. மொத்தத்தில் துருவங்கள் 16 பார்த்துட்டு யார் யாரெல்லாம் கார்த்திக் நரேனை ஹைப் பண்ணாங்களோ பாராட்டினாங்களோ அவங்கெல்லாம் ஒரு நிமிஷம் யோசிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு இந்த மாஃபியா படத்துடைய ரிசல்ட். அடுத்தது 2022 ஆண்டு தனுஷ் அவர்களை வச்சு மாறன் அப்படிங்கிற புது காவியத்தை படைச்சிருந்தாரு கார்த்திக் நரேன். இந்த படம் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் OTTல ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்தை பார்க்கும்போது மாஃபியாவே எவ்வளோ பரவாயில்றா சாமிங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சிட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு மொக்க படம் இது. இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இயக்குனர் தியாகராஜா குமாரராஜா இயக்கத்தில் 2011 ரிலீஸ் ஆன படம் தான் ஆரண்ய காண்டம். இந்தி நடிகர் ஜாக்கி ஷெராஃப் இந்த படத்தில் ஒரு மைய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. கேங்ஸ்டர் படத்திலே இது ஒரு கல்ட் கேங்ஸ்டர் படம் அப்படின்னே சொல்லலாம். படமும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படத்துக்காக தியாகராஜா குமாரராஜாவுக்கு பெஸ்ட் டெபியூட் டைரக்டர் அப்படிங்கிறதுக்கான தேசிய விருதும் கிடைச்சிது. அதை தாண்டி விஜய் அவார்ட்ஸு, விகடன் அவார்ட்ஸ்னு இந்த படம் பல அவார்டுகளை வாங்கி குவிச்சுது. படம் பல அவார்டுகளை வாங்கி குவிச்சாலும் சாதாரண ஜென்ரல் ஆடியன்ஸ் மத்தியிலெல்லாம் இந்த படம் பெருசாக கனெக்ட் ஆகவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பாலிவுட் நடிகர்கள்லேயே நம்ம ஆடியன்ஸுக்கு பெருசாக பரிச்சயம் இல்லாத நடிகர் தான் ஜாக்கி ஷெராஃப். அவரை தாண்டி பெருசாக இந்த படத்தில் ஆர்டிஸ்ட் வேல்யூவும் இல்லாதனால இந்த மாதிரி பல காரணங்களால் இந்த படம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக ஃப்ளாப் ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு அப்புறமா கரெக்டாக 8 வருஷம் கழிச்சு சூப்பர் டீலக்ஸ்னு ஒரு படம் பண்ணார் தியாகராஜா குமாரராஜா. அந்த படத்தில் விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில், சமந்தா இப்படின்ட்டு பெரிய ஸ்டார் கேஸ்ட்டு தான் நடிச்சிருப்பாங்க. ஒருத்தருடைய கதையை தனித்தனியாக காட்டுற மாதிரியான ஒரு படமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கும். இந்த படத்துக்கும் நல்ல ரிவ்யூஸ்லாம் கிடச்சிது. ஆனாலும் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா பெருசாக கனெக்ட் ஆகலை. இந்த படமும் கமர்ஷியலாக ஃப்ளாப் ஆயிடுச்சு. ரியாலிட்டி இந்த மாதிரிலாம் இருக்க தியாகராஜா குமாரராஜாவையும் பல பேர் ஹைப் பண்ணுவாங்க. ஐயோ அவர் வேற லெவல் டேரக்டர் ஆச்சு, ஒரு சீனாச்சும் ஒரு படத்தில் நடிச்சிடணும், இந்த ஹீரோ மட்டும் அவர் கூட காம்பினேஷன் சேர்ந்தாருன்னா சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னு என்னமோ சொல்லுவாங்க. அவர் உண்மையிலே திறமையான டேரக்டர் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இவங்க ஹைப் பண்ணுற அளவுக்கு
எல்லாம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த மாதிரியான இயக்குனர்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவங்களுடைய படங்கள் அவார்டு வாங்குமே தவிர அமௌண்ட் வராது. அதுதான் பிரச்சனை. ஏன்னா சினிமா அப்படிங்கிறது வெறும் கலை மட்டுமே கிடையாது, வியாபாரமும் கூட. அந்த வியாபாரத்தை மனசில் வச்சுக்கிட்டு படம் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்து முடிக்கணும்னா ப்ரொடியூசர் இருந்தால் தான் முடியும். ஏன்னா ப்ரொடியூசர் தான் அந்த படம் எடுக்கிறதுக்கு பணம் கொடுப்பாரு. ப்ரொடியூசரை பொறுத்தவரைக்கும் சினிமாங்கிறது அவருக்கு கலையெல்லாம் கிடையாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு பிஸ்னஸ், ஒரு வியாபாரம். அந்த வியாபாரத்தில் ஒரு இயக்குனரை நம்பி, ஒரு ஹீரோவை நம்பி அவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ண பணத்தை விட ரெட்டிப்பு பணம் வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் வரணும். அப்போ தான் அந்த பிஸ்னஸில் அவங்களுக்கு லாபம் வரும். இந்த விஷயங்கள்லாம் இந்த மாதிரி இயக்குனர்களுக்கு புரியறதே கிடையாது. ஏன்னா இவங்க கலை சார்ந்த படமாக எடுத்து அவார்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்பி பணத்தை போட்டு படம் எடுக்கிற ப்ரொடியூசர் நிலைமை. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டைரக்டர் செல்வராகவன் தான். செல்வராகவனை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஒரு படைப்பாளி இயக்குனர் தான். அவர் ஆரம்பத்தில் டைரக்ட் பண்ண துள்ளுவதோ இளமை, காதல் கொண்டேன், 7G ரெயின்போ காலனி, அதுக்கப்புறம் யாரடி நீ மோகினி படத்துடைய ஒரிஜினல் மேக்கு தெலுங்குல அவர் தான் டைரக்ட் பண்ணாரு. தெலுங்கு படத்தோட பேர் வாயில நுழையில, சாரி மன்னிச்சிருங்க. இந்த படங்களோட டைரக்டர் செல்வராகவனோட ஹிட் ரேஷியோ அப்படிங்கிறது டோட்டலாக முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா அவர் டைரக்ட் பண்ண புதுப்பேட்டை, மயக்கம் என்ன, 1000ல் ஒருவன், 2ஆம் உலகம், NGK, நானே வருவேன் வர எந்த படங்களுமே பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக ஓடவே இல்லை. இதுக்கு காரணமும் டைரக்டர் செல்வராகவன் தான். ஏன்னா 7G ரெயின்போ காலனி வரைக்கும் செல்வராகவன் இயக்குன எல்லா படங்களுமே எடுத்து பாருங்க, நல்ல கதை அப்படிங்கிறத தாண்டி சாதாரண மக்கள் அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிற, அவங்க வாழ்க்கையில் பார்க்குற சில விஷயங்களை அப்படியே படமாக்கியிருப்பாரு. உதாரணத்துக்கு 7G ரெயின்போ காலனி படமே எடுத்துக்கோங்க. அதில் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் வர அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே அதில் எந்த இடத்துலையுமே நீங்கள் செயற்கைத்தன்மையை பார்க்கவே முடியாது. இயல்பாக ரியாலிட்டியில் நடக்கிற விஷயங்களை அப்படியே காமிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹீரோவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் நடக்கிற அந்த அப்பா பையன் சென்டிமெண்ட் சீன்லாம் அவ்வளோ டச்சிங்காக இருக்கும். அதனாலேயே ஆடியன்ஸால் அந்த படத்தெல்லாம் நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது, நல்லாவே சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவர் எடுத்த 1000ல் ஒருவன், 2ஆம் உலகம், இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் ஃபார்மெட்டில், எப்படி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு வர ஃபார்மெட்டில் ப்ரெசென்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான கேட்டகரியில் ஒரு படம் பண்ண ஆரம்பித்தார். 1000ல் ஒருவன் படமே ரிலீஸ் ஆன டைமில் பெருசாக ஓடலையா, இப்போ அந்த படத்தை பல பேர் கொண்டாடுறாங்க. ரிலீஸ் ஆன டைமில் அந்த படம் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னவங்கள விட இந்த படம் எங்களுக்கு புரியல அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கு நம்ம வந்து ஆடியன்ஸை குறை சொல்லக்கூடாது. ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி அவர் படம் பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை. டேரக்டர் எந்த மாதிரியான படங்கள் வேணால் பண்ணலாம், எந்த ஜானர்லையுமே பண்ணலாம், அது அவங்களுடைய சுதந்திரம். ஆனால் சாதாரண பாமர மக்களும் அந்த படத்தை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிற மாதிரியான படங்களாக பண்ணணும். உதாரணத்துக்கு மாநாடுன்னு ஒரு படம் வந்தது. டைம் லூப் அப்படிங்கிற டிஃப்ரெண்ட்டான கான்செப்டை அந்த படத்தில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் எந்த அளவுக்கு சாதாரண பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி கமர்ஷியலாக அந்த படத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அதனாலே அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ செல்வராகவன் அவர்களுடைய திங்கிங்கு, தேர்ட் ப்ராசஸ்ஸு, நரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக அப்படி இருக்குது. அப்போ எப்படி சாதாரண மக்கள் அவருடைய படத்தை கனெக்ட் பண்ணிப்பாங்க? உடனே செல்வராகவன் ஃபேன்ஸ்லாம் சொல்லுவாங்க, செல்வா படங்களெல்லாம் நீங்கள் இந்த ஆங்கிளில் பார்க்கணும், அந்த ஆங்கிளில் பார்க்கணும், இந்த கிராஃப்டில் பார்க்கணும், இந்த சீனில் பாருங்கள் இவ்வளோ ஹிடன் டீட்டெயில்ஸ் இருக்குது, இந்த சீனில் பாருங்கள் இவ்வளோ ஹிடன் லேயர்ஸ் இருக்குது. அதெல்லாம் முக்கியமே கிடையாது. படம் சுவாரஸ்யமாக இருந்ததா, சாதாரண மக்களுக்கும் அந்த படம் புரிஞ்சுதா இல்லையா, அவ்வளோதான் மேட்ரு. இப்போவும் செல்வராகவன் அவர்களை பயங்கரமாக ஹைப் பண்ணி முட்டு கொடுக்குற ஃபேன்ஸ்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஃபேன்ஸ் முட்டு கொடுக்குற அளவுக்கு அவர் ஹிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது தான் வருத்தமான ஒரு விஷயம். இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது டைரக்டர் GVM தான். கௌதம் மேனன்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே வாழ்ந்து கட்ட ஜமீனை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஒரு காலத்தில் எப்படி இருந்த மனுஷன், எத்தனை பிளாக் பஸ்டர் படங்கள், அதில் சில படங்கள்லாம் எனக்குமே ரொம்ப ஃபேவரட்டான படங்கள் தான். இப்போவும் தமிழ் சினிமாவுடைய டாப் டைரக்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக கௌதம் மேனன் பேரை எப்படியாச்சும் உள்ளே போட்டுருவாங்க. அந்தளவுக்கு புஷ் பண்ணி முட்டு கொடுக்குற ஃபேன்ஸ்லாம் கௌதம் மேனனுக்கு இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. ஃபேன்ஸ் புஷ் பண்ணுற அளவுக்கு அவரோட படங்கள் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் சத்திய சோதனை. என்னை எறிந்தாலுக்கு அப்புறமா கௌதம் மேனன் எடுத்த எந்த படங்களும் சரியாக ஓடவே இல்லை. அச்சம் என்பது மடமேடா வெறும் AR ரகுமான் சாங்ஸ் மட்டும்தான். சாங்ஸை தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேறு ஒரு படமாகவும் செகண்ட் ஹாஃப் வேறு ஒரு படமாகவும் இருக்கும். அதனாலே அந்த படம் சரியாலாம் ஓடலை. அதுக்கப்புறம் வந்து என்னை நோக்கி பாயும் தோட்டா சொல்லவே வேணாம். அது வரைக்கும் கௌதம் மேனனாக இருந்தவர் அந்த படத்துக்கு அப்புறம் வாய்ஸ் ஓவர் மேனனாக மாறிட்டார். அதுலேயும் வெந்து தணிந்தது காடு படம்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா அது கேங்ஸ்டர் படத்துக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு. அந்த படத்துலேயே ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு சிம்புவோடைய ஆக்டிங்கும் பெர்ஃபார்மன்ஸும் தான். அதை தாண்டி படம் சமீபத்தில் அவரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன ஜோசிவா படத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீ பேசாமல் நடிகனாகவே இருந்தது சிவாஜின்னு தான் சொல்ல தோணுது. அந்தளவுக்கான ஒரு படமாக தான் அது இருந்தது. ஒரு காலத்தில் பேக் டு பேக் ஹிட் கொடுத்த டைரக்டர் தான். ஆனால் இப்போ கரண்ட்டில் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா அவரோட ஃபேன்ஸாலேயே பதில் சொல்ல முடியல. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது டைரக்டர் மணிரத்னம் தான். சினிமாவுடைய டாப் 10 டைரக்டர்னு லிஸ்ட் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக மணிரத்னம் பேரை சேர்த்துருவாங்க அதில். அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியில் ஏற்கனவே இருக்கிறவங்களாகட்டும், இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக வரவங்களாகட்டும் கண்டிப்பாக மணி சார் படத்தில் நடிச்சிடணும், மணி சார் டைரக்ஷனில் நடிச்சிடணும் அப்படிங்கிறதே ஒரு பிராண்டிங் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் மணிரத்னம் அவர்களுடைய ஃபிலிமோகிராஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா அலைப்பாயுதைக்கு அப்புறமா அவர் பண்ண வெற்றி படங்களை விட தோல்வி படங்கள் தான் ரொம்ப அதிகம். ஆயுத எழுத்து, செக்க சிவந்த வானம், பொன்னியின் செல்வன், இந்த 3 படங்கள் தான் இத்தனை வருஷத்தில் ஒரு ஹிட் கொடுத்துருக்காரு. அலைப்பாயுதைக்கு அப்புறமா பொன்னியின் செல்வனை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இதுக்கு நடுவில் எத்தனை ஃப்ளாப்பு,
கன்னத்தில் முத்தமிட்டால் ஃப்ளாப்பு, ராவணன் ஃப்ளாப்பு, கடல் ஃப்ளாப்பு, காற்று வெளியிடை ஃப்ளாப்புன்ட்டு தொடர் ஃப்ளாப் படம் தான். செக்கச்சி வந்த வானம் படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மல்டி ஸ்டாரர் படம். சில இடங்கள்லாம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வரதான் செஞ்சுது. அப்படி இருந்தும் கமர்ஷியலாக அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு. பொன்னியின் செல்வன் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஏற்கனவே ஒரு வெற்றி அடைஞ்ச நாவல். அந்த நாவலை படமாக்குறாங்க அப்படின்னும் போது மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட்லேருந்து இந்த மாதிரியான ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் வரப்போகுது அப்படின்னும் போது பல பேர் பார்த்திங்கன்னா இந்த படத்தை ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. ஆனால் எதிர்பார்ப்பெல்லாம் இந்த படம் பூர்த்தி பண்ணுச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பொன்னியின் செல்வன் நாவல் படிக்கும்போது இருந்த சுவாரஸ்யம் கூட பார்த்திங்கன்னா படத்தை பார்க்கும்போது எனக்கு வரவே இல்லை. எந்த ஒரு கேரக்டருமே என் மனசில் நிற்கலை. எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு டேர்ன் அண்ட் ட்விஸ்டே இல்லை. ஒரு ஃப்ளாட்டாக ஒரு படத்தை எடுத்து வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு இருந்தது. ஆனாலுமே ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா 500 கோடி வரை பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிச்சு. அதுக்கு காரணமும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பொன்னியின் செல்வன் நாவல் எப்படி படமாக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த படம் ஒரு மல்டி ஸ்டார் படம், பேன் இண்டியா படம் இப்படின்ட்டு நிறையா சொல்லலாம். இதையும் தாண்டி முட்டு பாய்ஸ் நிறைய பேர் முட்டு கொடுத்தாங்க. நீங்கள் ஒரு வாட்டி பார்த்தலாம் புரியாது, நீங்கள் 2-3 வாட்டி பாருங்கள் அப்போ தான் புரியும் அப்படி அப்படின்ட்டு என்னென்னமோ முட்டுலாம் கொடுத்து பார்த்தாங்க படத்துக்கு. ஒரு வாட்டியே பார்க்க முடியல, எப்படா 2 வாட்டி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. உண்மையிலே இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்ததுன்னா செகண்ட் பார்ட் ஓடி இருக்கணும்ல. செகண்ட் பார்ட்டுக்கு எந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி வந்தது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மொத்தத்தில் நானும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் எடுக்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஒரு படத்தை எடுத்திருந்தாரு மணிரத்னம். அதை தாண்டி ஒரு படமாக ஒரு படைப்பாக சுவாரஸ்யம் எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இல்லை. ஆனால் முட்டு பாய்ஸுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. மணி சார் எப்படிப்பட்டவர் தெரியுமா, எப்படி தெரியுமா, அப்படி தெரியுமான்ட்டு பயங்கரமாக முட்டு கொடுப்பாங்க. அவங்க முட்டு கொடுக்குற அளவுக்கு அந்த படங்கள் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. அடுத்ததான் மணிரத்னம் அவர்களும் கமல் அவர்களும் சேர்ந்து தக் லைஃப் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இவங்க கூட்டணியில் பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்த நாயகன் படத்தை வச்சு இந்த படத்துக்கு ஹைப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் உண்மையிலே நல்ல படமாக வரணும் தான் எனக்கும் ஆசை. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.